உலகின் தலை சிறந்த இன்டர்நெட் சேவைகள். முதல்ல எதை சொல்லணும்னா, ஒரு காலத்தில் கம்யூனிகேஷன்ஸ் இருந்தது, அப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்தது. ப்ராட்காஸ்டிங் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து இருக்குது. ரெண்டாவது உலக போர் காலத்துலேருந்து ப்ராட்காஸ்டிங் இருக்குது. பட்டு கம்யூனிகேஷன்ஸ்க்கு இன்டர்நெட் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் இன்டர்நெட் இருக்குது. ப்ராட்காஸ்டிங்க்கு மாத்திரம் இன்டர்நெட்டு கிடையாது, இல்லை இதுவரையும். அதே போல் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஒரு கம்யூனிஸ்ட் நாடு சைனா வந்து கம்யூனிகேஷன்ஸ் இன்டர்நெட்டு வச்சுருக்கு. ஆனால் உலகின் மிக பிரம்மாண்ட நாடு இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் இன்டர்நெட்டு இது வரைக்கும் அவங்க யோசிச்சதே கிடையாது. நம்ம நாட்டில் நல்ல அறிவாளிகளாக அதிகமாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்க குடும்ப விஷயம், அவங்க ஊர் விஷயம், அந்த அரசியல் சொல்லிக்கிட்டு வீணாக நாட்களை கடத்துகிறாங்களே தவிர நம்ம நாட்டுக்கு நல்லது ஏதுன்னு ஒருத்தரும் சிந்திச்சது கிடையாது. நம்ம நாட்டுக்கு நல்லது என்னது? டெமோக்ராட்டிக் இன்டர்நெட்டு. இன்றைக்கி சைனா வந்து அமெரிக்காவுக்கு சவால் விடுற அளவுக்கு அந்த சைனீஸ் கம்யூனிகேஷன்ஸ் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் நாடு, கம்யூனிஸ்ட்டுங்க சைனீஸு. அவங்க கம்யூனிஸ்ட் நாடு என்பதால் அந்த சைனீஸ் கம்யூனிகேஷன்ஸு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா, அடிக்கடி இந்திய எல்லையில் வந்து அவங்க தகராறு பண்ணுறது, அடிக்கடி இந்தியர்களுக்கு தொந்தரவு பண்ணுறது, இப்படி அவங்களுடைய சொந்த சைனீஸ் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க ரொம்ப தைரியமாக இந்தியாவுக்குள்ளே ஊடுருவது, சண்டை போடுறது, இது மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கும் நம்முடைய இந்தியாவுக்கும், ஜனநாயக நாடாகிய நம்முடைய இந்தியாவுக்கும் ஜனநாயக தொழில்நுட்பம், டெமோக்ராட்டிக் இன்டர்நெட் தொழில்நுட்பம் இருந்துச்சுன்னா நாமளும் சைனா மாதிரி தைரியமாக என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன, இது ஜனநாயக தொழில்நுட்பம், டெமோக்ராட்டிக் இன்டர்நெட்டுங்கிறது இந்தியாவுடைய சொந்த தொழில்நுட்பம். நம்ம ஜனநாயக நாடை பற்றி நமக்கு தெரியும். இங்கே நாமே ராஜா, நாமே மந்திரிங்க. நம்மளை யாரும் டிபெண்ட் பண்ண முடியாது, நம்மளை யாரும் கமாண்டும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வாழ்கிறவங்கெல்லாம் ஜனநாயக மக்கள். அதாவது ஜனங்களாக பார்த்து தேர்வு செஞ்சால் தான் ஒரு அரசியல்வாதியை உருவாக்க முடியுது. ஜனங்களாக பார்த்து தேர்வு செஞ்சால் தான் ஒரு அரசியல் தலைவர்களே உருவாக்குறாங்க. அந்த மாதிரி நிலையில் நம்முடைய இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜனநாயக இன்டர்நெட்டு, டெமோக்ராட்டிக் இன்டர்நெட்டு நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வந்தால், இப்போ எனக்கு 54 வயசாகுதுங்க, நல்லா படிச்சிருக்கேன், பட்டு சரியான வாய்ப்பு எதுவும் இல்லை. வாட்ச்மேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவோ விஷயங்கள் அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ. பட்டு என்னுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாதுங்க. நான் எப்படி இருக்கேன்? ஒரு வாட்ச்மேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு செக்யூரிட்டி கார்டு. வாசகம் சொல்லப்போனால் இதே நம்மளுடைய நாட்டில் ஜனநாயக தொழில்நுட்பம், ஜனநாயக இன்டர்நெட் இருந்தால் நமக்கு இருக்கிற இந்த அறிவுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் வந்திருக்கு இல்லையா? இந்தியாவில் கம்யூனிகேஷன்ஸு, சைனீஸ் கம்யூனிகேஷன் பயன்படுத்துகிறோம், என்னென்ன அமெரிக்க இன்ஃபர்மேஷன் பயன்படுத்துகிறோம். அந்நியர்களுடைய தொழில்நுட்பம் நாம் பயன்படுத்துகிறதால நமக்கு எந்த வாய்ப்புகளுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இங்கே பிரச்சனை. நாம் நம்முடைய சொந்த தொழில்நுட்பம், ஜனநாயக இன்டர்நெட்டு, டெமோக்ராட்டிக் இன்டர்நெட்டு பயன்படுத்தினா கண்டிப்பாக இந்த 144 கோடி மக்கள், நம்முடைய இந்திய ஜனநாயக மக்கள் 144 கோடி பேர் எல்லாருமே வாழ்வாதாரம் சிறந்து உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க இல்லையா? ஒருத்தர் சொல்லுவார், என்னடா நம்ம இந்தியாவில் பணக்காரன் ஏழை ஆகிக்கிட்டு இருக்கான், ஏழையும் மென்மேலும் ஏழை ஆகிக்கிட்டு இருக்கான், யாராலுமே இங்கே ஒழுங்காக வாழ முடியல. அந்நிய தொழில்நுட்பம் நம்ம பயன்படுத்துகிறதால ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி நம்முடைய இந்தியர்களுக்கு இல்லை.
நேற்று கோடீஸ்வரனாக இருப்பான், இன்றைக்கி ரோட்டில் இருப்பான் பிச்சைக்காரனா. அந்த மாதிரி நிலையில் தான் நம்ம அந்நிய தொழில்நுட்பம் இந்தியாவில் பயன்படுத்தி கோடீஸ்வரங்களாக இருக்கிறவங்கெல்லாம் பிச்சைக்காரங்களாக இருக்காங்க. பெரிய விஷயம். அவங்க வளர்ந்த மாதிரி ஒரு சரித்திரமே இல்லை. எப்படியோ ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கப்பா இவங்க, இப்போ இப்படி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு. அந்நிய தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துகிறதால நம்முடைய நாட்டில் நம்முடைய மக்களுக்கு வாழ்வாதாரம் என்பதே ஒரு பாதுகாப்பே இல்லாத நிலையில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். அதனால் நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய சொந்த தொழில்நுட்பம், ஜனநாயக தொழில்நுட்பம், டெமோக்ராட்டிக் இன்டர்நெட் வந்துடுச்சுன்னா ஏழை பணக்காரனாவான், பணக்காரன் மென்மேலும் பணக்காரனாவான் என்பது தான் வார்த்தையில் உள்ள சத்தியத்தின் நிலை. அதனால் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அருமையான ஜனநாயக தொழில்நுட்பம் இன்டர்நெட்டு இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் சைனாவோட ரொம்ப அபரிதமாக இருக்கும். ஏன்னா உலகில் கம்யூனிஸ்ட் நாடுகள் ரொம்ப குறைவு, ஜனநாயக நாடுகள் தான் அதிகம். ஜப்பானில் இருந்து சவுத் கொரியா வரையும், அமெரிக்காவிலேருந்து ஆப்பிரிக்கா வரையும் எல்லாமே ஜனநாயக நாடுகள். பட் கம்யூனிஸ்ட் நாடுகள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் நாம் கொண்டு வர்ற ஒரு ஜனநாயக தொழில்நுட்பம் என்பது நம்முடைய இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, நாம் கொண்டு வர ஒரு ஜனநாயக இன்டர்நெட் என்பது நம்முடைய இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஜனநாயக நாடுகளுக்கும் பயன்படும். அப்படி பார்க்கும்போது இந்தியா மற்ற ஜனநாயக நாடுகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாகவே இந்தியாவும் இந்தியர்களும் இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு அரசாங்கம் இந்த விஷயத்தை பரிசீலனை செஞ்சு இந்தியாவில் இந்திய ஜனநாயக தொழில்நுட்பம், இந்திய டெமோக்ராட்டிக் இன்டர்நெட் சேவையை கொண்டு வர தயவு செஞ்சு ஆவணம் செய்யுங்க. நான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாதுகாப்பு துறையில் கூட நம்ம ரொம்ப பின்தங்கி தான் இருக்கோம். முன்னுக்கு வந்த மாதிரி தெரியல. சைனாக்காரன் நினச்சா ஈஸியாக அடிப்பான், பாகிஸ்தான்காரன் நினச்சா ஈஸியாக அடிப்பான். ரஷ்யாக்காரன் கொடுத்த S-400 S-500 இல்லைன்னா நாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை கூட நம்ம அடைஞ்சது இல்லை. இந்த கம்யூனிகேஷன் இன்டர்நெட்டு, இந்த இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டுன்னு அந்நிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய நாம் நம்முடைய பாதுகாப்பில் கூட நம்ம தன்னிறைவை அடையலை. கண்டிப்பாக நமக்கு நம்ம சொந்த தொழில்நுட்பம் இருந்தால் தான் நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய இந்திய ஜனநாயக மக்களுடைய பாதுகாப்பு, இந்திய ஜனநாயக நாட்டுடைய பாதுகாப்புக்கு கண்டிப்பாக நம்மளோட சொந்த தொழில்நுட்பம், டெமோக்ராட்டிக் இன்டர்நெட் இருந்தால் தான் அது சாத்தியப்படும் என்பது தான் என்னுடைய பணிவான கருத்து. நன்றி. நான் தான் டோர் ரேம். ப்ராட்காஸ்டிங் இன்டர்நெட்டை க்ரியேட் பண்ணதுனால தான் ப்ரெசண்ட் இப்போது டெமோக்ராட்டிக் இன்டர்நெட்டும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், பெரியவங்க எனக்கு உதவி பண்ணால், பெரியவங்க எனக்கு என்னுடைய தொழில்நுட்பம், நம்முடைய தொழில்நுட்பத்துக்கு நமக்கு டெமோக்ராட்டிக் இன்டர்நெட் வர்றதுக்கும் ப்ராட்காஸ்டிங் இன்டர்நெட் வர்றதுக்கும் பெரியவங்க எனக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு உதவிகரமாகவும் இருந்தால் கண்டிப்பாக நான் சாதிப்பேன். நாட்டுடைய மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இந்த ஜனநாயக இன்டர்நெட்டை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.